வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே. இன்றைக்கி கும்பகோணத்தில் அட்டகாசமான ஏரியா பார்த்திங்கன்னா பாலாஜி நகர். இந்த பாலாஜி நகர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டரில் இருக்குங்க பாலாஜி நகர். செக்காங்கண்ணி ரோட்டு வழியாக வரும், உங்கள் செக்காங்கண்ணி கேட்டு வழியாக வரும். கேட்லேருந்து உள்ளே போனீங்கன்னா பாலாஜி நகர். பாலாஜி நகர் நல்ல சூப்பர் லொக்கேஷனு. இதில் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு வந்து வாடகைக்கு வந்திருக்கு. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா. இங்கேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்டு, அதேமாரி 1 கிலோமீட்டர் வந்து முத்துப்பிள்ளை மண்டபம். அவங்களுக்கு எல்லாமே இங்கே அசஸாக இருக்கும். ரோடு வந்து நீட் அண்ட் கிளியராக இருக்குது. ஏரியா லொக்கேஷன் பக்கவான லொக்கேஷன், நல்ல ஒரு விஸ்தாரமான ஏரியா. 2 வீலர் பார்க்கிங் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, கார் பார்க்கிங் கிடையாது. 2 வீலர் பார்க்கிங்கு ஃப்ளோர் எல்லாம் டைல் போட்டிருக்காங்க, சூப்பராக நீட் அண்ட் கிளியராக இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டர் உங்களுக்கு போர் வாட்டரும் இருக்குது, அவைலபிளாக இருக்குது, கிளியர் வாட்டர் தான். அதுமாரி லேண்டு வாட்டரும் உங்களுக்கு கிளியர் வாட்டர் தான். லேண்டு வந்து முனிசிபாலிட்டி வாட்டர் ஆல்சோ அவைலபிள். இங்கேயும் நீங்கள் 2 வீலர் நிப்பாட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா அங்கேயும் நிப்பாட்டிக்கலாம். தனி கேட்டு கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் இந்த வழியாகவும் போகலாம், அந்த சின்ன கேட் வழியாகவும் போகலாம். 2 பக்கமும் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 வீலர் பார்க்கிங் நல்லா நீட்டாக கிளியராக இருக்குது. போர் கனெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, தண்ணி வந்து கிளியராக இருக்கும். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பாலாஜி நகர். இந்த பாலாஜி நகர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செக்காங்கண்ணி ரோட்டு வழியாக போனீங்கன்னா பாலாஜி நகர் ஸ்ட்ரீட் நம்பர் 1, 2, 3, 4 அப்படின்னு வரிசையாக உங்களுக்கு ஸ்ட்ரீட் இருக்கும். பாலாஜி நகரில் உள்ள வீடு தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ரெண்ட்டுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ரொம்ப கம்மியான படி, நம்ம நினைக்கிறோம் இப்போ ரொம்ப அதிகமான படி கிடையாது, கம்மியான படி. 3 பெட்ரூம் ஹால் கிச்சன், 3 BHK வீடு ரெண்ட்டுக்கு வந்திருக்கு. 3 பெட்ரூம் ஹால் கிச்சனு. கம்மியான வாடகை தான். ஒரு 10,000 ரூபா வாடகை கொடுத்தாலும் ஒரு ஒர்த்தான வீடுன்னு சொல்லலாம். 10,000 ரூபா வாடகை, 60,000 ரூபா அட்வான்ஸு. சவுத் ஃபேஸிங்கு, நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பால்கனி வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. பால்கனியில் வந்து உங்களுக்கு ஹேண்டில்லாம் வந்துடுது. வெளில ஸ்ட்ரீட் லைட் உங்களுக்கு இருக்கும். ஏரியா வந்து நீட்டாக ஜென்யூனான ஏரியா. அக்கம் பக்கத்துலலாம் வீடு இருக்குது. நைட்டு நேரத்தில் 2 மணி 1 மணி கூட வரலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதேமாரி பார்த்திங்கன்னா வெளியில் வந்து மெட்டல் கேட்டு, ஸ்டீல் கேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் கேட் மெட்டல் கேட் கொடுத்ததுனால வீட்டில் குழந்த இருந்தால் கூட எந்த நேரமும் நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். வெளில கெஸ்ட்டு யார் வந்தாலும் நீங்கள் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வச்சு யார் என்னன்னு கூட கேட்டுக்கலாம். மெட்டல் டோர், ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. நல்ல சேஃப்டி பர்பஸ் பக்காவாக இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது, உள்ளே 2 பெட்ரூம் ஹால் கிச்சன். அட்டகாசமான வீடு. நல்ல ஒரு பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி பக்காவாக இருக்குது. ரெடி டு ஆக்குபைட் வீடு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு சூப்பராக செட்டப் பண்ணியிருக்காங்க. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா. இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு பக்கம், லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் பக்கம், ST ஆண்டனி ஸ்கூல் பக்கம், டான் அகாடமி ஸ்கூல் பக்கம், இந்த ஸ்கூலில் ரொம்ப பக்கம் உங்களுக்கு. அதுமாதிரி கார்த்தி வித்யாலயா ஸ்கூல் வேனு, நேஷனல் வித்யாலயா ஸ்கூல் வேனு, மகரிஷி ஸ்கூல் வேனு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ரூம் சொன்னால ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ரூம் இருக்குது பாருங்கள். இந்த ரூமை நீங்கள் ஆஃபீஸ் பர்பஸ் மாரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க கூட அவங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து தனியாக ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ரூம் இருக்குது. அது இல்லாமல் வீட்டுக்குள்ளே 2 பெட்ரூம் இருக்குது, மொத்தம் 3 பெட்ரூமு. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம், எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஐடியில் ஒர்க் பண்ணாங்கன்னா ஐடிக்கு ஒரு ஆஃபீஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக ஒரு சிஸ்டம் போட்டு நீங்கள் அந்த ஏரியாவை யூஸ் பண்ணக்கூடிய அருமையான ஒரு ரூம் இருக்குது. ஹால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாதம் பெருசான ஹால் நல்ல ஸ்பேஸஸாக இருக்குது. ஹால் நல்லா அருமையான ஒரு ஹால். உங்களுக்கு அந்த ரூம்லேயே ஃபேன் வந்துடும், இந்த ரூம்லேயே ஃபேன் அவைலபிளாக இருக்குது. அதுமாரி விண்டோலாம் மஸ்கிட்டோ விண்டோலாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஜன்னலில் மேலே ஊக்கெலாம் வந்துடுங்க. மேலே ஊக்கு இருக்குது, குழந்தைங்க யாராச்சும் வீட்டில் இருந்தாங்க கூட தொட்டி கட்டிக்கலாம். மேலே ஊக்கு இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா ஹால்லே வந்து பூஜை ரூம் வந்துடுது. ஹாலில் சின்னதாக ஒரு பூஜை ரூம் மாடம் கொடுத்துருக்காங்க. ஹால் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ரெடி டு ஆக்குபைடு. உங்களுக்கு பெயிண்டிங்லாம் அடித்து நீட் அண்ட் கிளியராக இருக்குது. வந்தீங்கன்னா எனக்கு இந்த வீடு பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டீங்க, அந்தளவுக்கு ஸ்பேசியஸாக 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடுங்க இது. வீட்டில் நல்ல ஒரு திருப்தியாக இருக்கலாம், நல்ல ஒரு லட்சுமி கலாச்சியமாக இருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்பேசியஸான ஒரு வீடு தான் வாடகைக்கு வந்திருக்கு. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பாலாஜி நகர். அந்த பாலாஜி நகரில் உள்ள 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வீடு தான் பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூஜை ரூம் சின்னதாக ஒரு மாடம் வந்துடுது. இதில் வந்து நீங்கள் சாமி படங்கள்லாம் வச்சுக்கலாம். உங்களுக்கு அதுமாரி பார்த்திங்கன்னா இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூமுங்க. இது பெட்ரூமில் வந்து AC பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள், செல்ஃப் அவைலபிளாக இருக்குது. 2 பக்கம் விண்டோ வந்துடுது. அதனால் டே டயத்தில் நல்ல லைட்டிங்காக இருக்குது. லைட்டு வெளிச்சம் பக்காவாக இருக்குது. டே டயத்தில் நல்லா லைட்டிங்காக இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் AC பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங்லாம் அடித்து ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இதுலேயும்
இதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் மேலே குட் அண்ட் பர்பஸ் ஜாமான் வைக்கக்குள்ள ஒரு லோ ரூஃப் இருக்குது, ஏசி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேன் அவைலபிள், அட்டாச்சு பாத்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக இருக்குது. 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு. கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான லொக்கேஷன் பாலாஜி நகர். அந்த பாலாஜி நகரில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்குது. இந்த டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டு உங்களுக்கு ஃப்ளோர் டைல்ஸு, வால் டைல்ஸு நீட் அண்ட் கிளியராக இருக்குது. மேலே அதுமாரி பார்த்திங்கன்னா வாட்டர் ஹீட்டர் ப்ரொசிஷனும் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் நீங்கள் வாட்டர் ஹீட்டர் வச்சுக்கலாம். அதுமாரி எக்ஸாஸ் ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. ஸ்மெல்லு வராது, வீட்டுக்குள்ளேயே வராது, வெளிலே போயிடும். உங்களுக்கு மேலே வந்து ஹீட்ரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் வாட்டர் ஹீட்டர் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ப்ரொசிஷனும் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது பெட்ரூம். வாங்க வெளில போய் பார்த்துருவோம். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இது. வந்து கிளாரட் ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப பக்கம். உங்களுக்கு முத்துப்புள்ள மண்டபம் வழியாக பார்த்திங்கன்னா 2 அசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். முத்துப்புள்ள மண்டபம் வழியாகவும் போய்க்கலாம், நீங்கள் மெயின் ரோட் வழியாகவும் போய்க்கலாம். இந்த பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூமு. இதுவும் பெருசாக இருக்கும். 2 பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேசியஸாக பெரிய பெட்ரூம். இதுலேயும் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். ஆனால் கண்டிப்பாக ஒரு 2 டன்னு ஏசி போட்டால் தான் உங்களுக்கு நிற்கும். 1 டன்னு 1.5 பத்தாது, ஏன்னா லென்த் அதிகம். நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. மேலே யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள். 2 பக்கம் நல்ல விண்டோ வந்துடுது. டே டயத்தில் நல்ல வென்டிலேஷனாக இருக்குது. இந்த ஃப்ளோருக்கு மேலே வீடு இருக்கிறதுனால உங்களுக்கு கீழே ஹீட்டே இறங்காது. மேலே வீடு இருக்குது. இதுலேயும் ஜாமான் வைக்கக்குள்ள ஒரு குட் அண்ட் பர்பஸ் இருக்குது. 3 பெட்ரூமு, 2 லோ ரூஃப் இருக்குது. அதனால் நீங்கள் ஜாமான்லாம் நிறையா வச்சுக்கலாம். இதில் ஹேண்ட் வாஷும் இருக்குது இந்த பெட்ரூமில். ப்ளஸ் லாஸ்ட்டில் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. துணி துவைக்கக்குள்ள நீங்கள் இந்த ஏரியாவும் பயன்படுத்திக்கலாம். லாஸ்ட்டில் வாஷிங் மிஷின் பாயிண்ட் இருக்குது. மேலேயே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாமான்லாம் போட்டு வச்சுக்கலாம். நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அதுமாரி இதில் வந்து டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட் அட்டாச்சு. 2 அட்டாச்சு, ஒன்று வெஸ்டர்னு, ஒன்று இந்தியனு. மாடி விட்டு கீழே இறங்கவே தேவையில்லை. மாடியிலே எல்லா ஒர்க்கும் உங்களுக்கு முடிஞ்சிடும். துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாமே உங்களுக்கு மாடியிலே முடிஞ்சிடும். அதுமாரி 2 வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது. மொத்தம் 3 ரூம் இருக்குது. 2 ரூமில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்துக்கிட்டு, ஒரு ரூமில் வந்து அம்மா அப்பா வச்சுக்கலாம். கிட்ஸ் குழந்தைங்க இருந்தாலும் ஃப்ரண்ட் ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட் ஏரியா வந்து ஒரு ஆஃபீஸ் பர்பஸ் மாரி நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா. அதுமாதிரி கிளாரட் ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து பக்கம். உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம். உங்களுக்கு பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கம், புது பஸ் ஸ்டாண்ட் பக்கம், ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம். கிச்சன் ஏரியா, கிச்சன் வந்து நல்ல ஸ்பேசஸாக சூப்பராக இருக்குது. கிச்சனில் வந்து ஃப்ளோர் டைல்ஸ், வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியர் இருக்குது. ஸ்லாபு கொடுத்துருக்காங்க. அது நம்ம சிங்கு இருக்குது. உங்களுக்கு கை கழுவக்குள்ளே நல்ல பயனாக இருக்கும். அதில் வாட்ரு வந்து குடிக்கிற தண்ணி தனியாகவும் வருது. இதில் வந்து போர் வாட்ரு, கிளியர் வாட்ரு தான். குடித்து பார்த்தா தண்ணி நல்லா இருக்குது. போர் வாட்டரும் நல்லா இருக்குது. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கீழே தனியாக ஒரு பைப் வச்சுருக்காங்க. அந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு முனிசிபாலிட்டி வாட்ரு மேலே வந்துடும். ஆமாம், டேங்க்கில் ஏற்றி டேங்க்லேருந்து மேலே ஏற்றிடுவாங்க. அதுமாதிரி கிச்சனில் செல்ஃபு, ஸ்லாபெல்லாம் அவைலபிளாக இருக்குது. மேலே ஜாமான் வைக்கக்குள்ள நல்லா பயனாக இருக்கும். கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. நல்ல பெரிய கிச்சனாக இருக்குது. மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே கிச்சன் நல்லா பெருசாக இருக்குது உங்களுக்கு. அதுக்கு ஒரு எக்ஸஸ் ஃபேனும் கொடுத்துருக்காங்க மேலே. தேவைப்படுச்சுன்னா ஃபேனும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்ல சூப்பர் லொக்கேஷன். கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா. உங்கள் நண்பர்களுக்கு யாரும் வீடு வேணும்னு கேட்டால் அந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது எல்லாருமே சொல்கிறது. இவர் ஸ்டைலில் சொல்லுவார். பாருங்கண்ணா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. ப்ரோமோ கொடுத்துருந்தா பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கலக்க போகிற அறிவியல். இப்போ நான் வந்து குவைத் வந்தேன் சார். இது வந்து ஒரு யூடியூப் சேனல். நேம் என்ன அப்படின்னா சக்ஸஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல். அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. நான் பார்த்தேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். சொல்லுங்க, என்னத்தை சொல்றது, நீ தான் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டேன். நான் வணக்கம் குவைத் தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிடுறேன். சக்ஸஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. நம்மளுடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதுல வருது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும், என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? நான் சொல்றதோடு நிறுத்தாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன். யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் சேனல். திஸ் வெரி லைக்